அனைவருக்கும் வணக்கங்க. தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது நேற்று எடுத்த வீடியோ. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. நான் சும்மா டெக்கரேஷன் மாதிரி கோலம் போட்டிருந்தேன். கலர் பொடி போடாமல் வந்துட்டேன். அப்புறம் அவட்ட கொடுத்தேன். நான் போய் கோலம் கலர் பொடியெல்லாம் போட்டு வந்தேன். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நான் வீட்டு வேலை பார்க்கணுமேன்னு சொல்லி வந்துட்டேன். இது கத்திரிக்காய் நீளமாக கத்திரிக்காய் இருக்கும். பச்சை கலரில் பார்த்துருப்பேன், நீளமான கத்திரிக்காய். அது இந்த பக்கம் கிடைக்கிறதில்ல, அது பெங்களூர் சைடு கிடைக்கும். இது ப்ளூ கலரில் இந்த நீளமாக இருந்துச்சு. அந்த கத்திரிக்காய் வச்சு வாங்கி பார்த்துன்னு சொல்லி காலையில் ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லி சாப்பாடு டிஃபன் எப்பயும் தோசை இட்லின்னு இல்லாமல் கொஞ்சம் மாறுதலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கத்திரிக்காய் வாங்கியிருந்ததில் அதுக்கு சில பவுட்ரு போடணும். அதுக்கு மல்லி, தனியா, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து பட்டை, கிராம்பு எல்லாம் வறுத்து எல்லாம் அது ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த மொக்குன்னு சொல்லி ஒன்று அது வரும். அதையும் சேர்த்து போட்டு வறுத்து பவுடர் சில்லியும் போடலாம், சில்லி பவுடரும் போடலாம். போட்டு வறுத்து எடுத்துகிட்டு சில நிலக்கடலை பருப்பு போட்டு நம்ம அப்படியே தாளிச்சிட்டு அதிலே போட்டோம்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த பவுடர் செஞ்சு போட்ட பிறகு அந்த கத்திரிக்காய்க்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். இது கர்நாடகா, ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான வாங்கிபாத்துன்ற டிஷ்ஷு. நம்ம ஊர் சைடு எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அங்கேருந்து வந்தவங்களுக்கு பழக்கமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் பண்ணேன். சக்கரை பொங்கல் கொஞ்சமாகவே பண்ணேன். நிறையா சாப்பிட மாட்டேன், ஐட்டம்ஸ் நிறையா இருக்கிறனால அப்படின்னு சக்கரை பொங்கல் அதுக்கெல்லாம் முந்திரி எல்லாம் தாளிச்சு லாஸ்ட்டு ஃபைனல் டச் கொடுத்தாச்சு. கொஞ்சம் தொண்டை இருமல் வந்ததுனால தொண்டை கட்டி அப்படியே ஒரு மாதிரி பேச முடியல, தொண்டை அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. நம்ம 2 நாளாக படுத்துதுங்க, பேசவே முடியல. எதாவது கடையில் போய் எதாவது பேசுகிறனா கூட நான் கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க காது கேட்கல, திரும்ப சொல்கிறேங்கன்றாங்க. ஒரு நகை கடைக்கு போயிருந்தோம். அப்புறம் கட்டில் மெத்தை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் போய் நான் பேசணும்னு நினச்சி பேசுகிறேன். கத்தி நான் எஃபோர்ட் போட்டு பேசுகிறேன். அவங்க கேட்கல. என்னது திரும்ப சொல்லுங்கன்றாங்க. ஐயோ, ஒரு நாளே இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை, லைஃப் லாங் இப்படி குரலை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களே, அவங்களாம் ரொம்ப கஷ்டம் தானே. இந்த மாதிரி குரல் மொட்டை ராஜேந்திரன் குரல் மாதிரி வச்சுக்கிட்டு பேசும்போது அவங்களால கத்தி பேசுகிறோம், அவ்வளோதான் சவுண்டே வருது. அப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரி குரல் வச்சுக்கிட்டு அந்த லைஃப் லாங் கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எவ்வளோ கத்தி பேச முடியுமோ அவ்வளோ கத்திட்டு அந்த சவுண்டே அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்புறம் சாமிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி பூஜை பண்ணுறதுக்காக நேற்று நகைக்கடையில் போய் செயின் எடுத்துகிட்டு வந்தோம். செயினையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டோம். இங்கிட்டு பொங்கல் வச்சு தான் படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். பூ வீட்டில் அரளிப்பூ நிறையா இருக்கும். பூ செடியில் இருந்துச்சு. அதை பறித்து நம்ம ரெடிமேடு அது கடையிலையும் வாங்கின பூ இருந்துச்சு. செவ்வந்தி பூ, சாமந்தி பூலாம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது திரும்ப நான் அந்த அப்புறம் தான் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இதில் டைமில் ஷார்ட்டாக போடுறேன். முருகருக்கு பாலாபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அப்புறம் விபூதி அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வெத்தலை பூஜை பண்ண மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ அப்புறம் செகண்ட் பார்ட்டில் ஓடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி பூஜை முடிஞ்சுட்டு நான் சமையல் பண்ண ஆரம்பித்ததுனால அது இதை ஷார்ட்டாக எடுத்து போடுறேன். பேசவும் முடியல பாருங்கள், எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து கத்தி பேசுகிறேன். ஆனால் வாய்ஸ் பார்த்திங்கன்னா லோவாக தான் இருக்குது. மைக் வச்சுனாலும் இவ்வளோ தான் இருக்கும் போல். ரொம்ப கஷ்டம்டா சாமி, வாழ்க்கை போகிற இப்படி இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் எல்லோரும் குளித்து சாமி கும்பிட சொல்லிட்டு நான் இவங்க சாமிகிட்ட மதியம் சமையல் மட்டும் அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காலையில் மட்டும் இது பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதிலே பொங்கல்லே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அது வெண்பொங்கல் மாதிரி பண்ணேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் கொஞ்சம். அப்புறம் வாங்கி பார்த்தேன்னு சொல்லி கத்திரிக்காயை போட்டு வாங்கி பார்த்தேன்னு சொல்லி பண்ணது. அப்புறம் அதுக்கு வடை, யூஸ்வலி வடை 2 வடை இருந்துச்சு. அப்புறம் கடலை வடையும் மசாலா வடை கடையில் வாங்கினது, வீட்டில் செய்யலை, கடையில் வாங்கினது. அப்புறம் ஒயிட் பொங்கல், சக்கரை பொங்கல், வாங்கி பார்த்து சிப்ஸு இவ்வளோ வச்சு காலையில் முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காலையில் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு என்னென்ன பண்ணேன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோஸ் இருக்கலாம். தொண்டை சரியில்லாத காரணத்தினால் தொடர்ந்து பேச முடியவில்லை. நாளைக்குள்ளே சரியாயிடுச்சுன்னா நல்லா பேசி போன்றேன். இல்லாட்டி இதே முக்கால் வயசுலேயே நான் போட்டுருவேன். கேட்குத புரிஞ்சால் போதும், நான் பேசுகிறது அது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லாட்டி புரியாட்டி கூட ஓடுறத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இவ்வளோ தான் என்னால் இவ்வளோ தான் கத்த முடியுது. இவ்வளோ கத்தியுமே இவ்வளோ தான் வாய்ஸே வருது. என்ன கொடுமை சார், உனக்கு சோதனையா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது சோதனையான்னு. நம்ம வாய்ஸில் டெரர் மாதிரி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறது எனக்கே சிரிப்பாக வருது. அவ்வளோ ரொம்ப மோசமாக கேவலமாக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.